அல்லாஹு தாலாவுடைய கிருபையினால் இன்று நாம் சூரா அன்ஆமுடைய சில திருவசனங்களை அல்லாஹு தாலா ஓத வைத்து நாம் எல்லாம் கேட்டோம். அல்லாஹு தாலா சூரத்துல் ஆராஃபிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா பனி ஆதம குது ஸீனத்தக்கும் இன்த குல்லி மஸ்ஜிதின். ஈமான் கொண்ட ஆதமுடைய மக்களே, நீங்கள் ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கும் சஜ்ஜா செய்யும் இடத்திற்கும் வரும் பொழுது உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் தஆலாவுடைய இல்லங்களுக்கு பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது அலங்காரமாக நல்ல ஆடைகளை உடுத்தி அல்லாஹ் முன்னே சந்திக்க போகிறோம் என்ற உணர்வோடு வர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நாம் யாராவது ஒரு பெரிய முதலமைச்சரையோ அல்லது யாராவது ஒரு பெரிய அதிகாரி சந்திக்க போறதா இருந்தா பழைய ட்ரெஸ் போட்டு போக மாட்டோம், நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போய் அலங்காரமா நிற்போம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலாவுடைய வீட்டுக்கு வரும்பொழுது நீங்க அல்லாஹ் முன்னால் நிற்கிறீங்க, உணர்வு வேணும். பெருமாள் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்னல்லாஹ் ஃபீ கிப்லத்தில் முஸல்லி. நிச்சயமா தொழுபவனுக்கு முன்னால், தொழுகையாளிக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா தான் இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. யுனாஜில்லாஹு மாதா ஃபிஸ் ஸலாத். ஒரு அடியான் தொழுது கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்விடம் ரகசியம் பேசுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அல்லாஹ்ட்ட பேச போன உணர்வோட தன் ஆடைகளை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த ஆயத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் ஆராஃப் இன்னொரு ஆயத்துல சொல்லி காட்டுறான், வலவ் அன்ன அஹல் குரா ஆமனு வத்தகூ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். அந்த ஊர்வாசிகள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு தக்வா செய்வார் என்று சொன்னால், அல்லாஹ்வை பயந்து நடந்தால் அவர்களுக்கு வானம் பூமியிலிருந்து பரக்கத்துகளை நாம் திறந்து விட்டு விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நீ அல்லாஹ்வை ஈமான் கொண்டு தக்வா செஞ்சா வானம் பூமியிலிருந்து எல்லா பரக்கத்தையும் உங்களை கொட்டிடுவேன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. இன்னொரு ஆயத்துல பாருங்க, திருமறை வசனத்துல, ஃபலம்மா நஸூமா ذுக்கிரு பிஹி. அல்லாஹ்வுடைய திருவசனங்களை ஞாபகப்படுத்தப்படும் பொழுது, அல்லாஹ்வுடைய ஞானங்கள் விஷயங்களை ஞாபகப்படுத்தப்படும் பொழுது யாரை மறந்து நடந்து கொள்கிறார்களோ, அதை மதிக்கவில்லையோ, ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை. அவர்களுக்கு எல்லா வஸ்துக்களுடைய வாசலை திறந்து விட்டுருவேன். நல்லா காசு வரும், பணம் வரும், வீடு வரும், வாசல் வரும். அல்லாஹ் மறந்து நடக்கும் பொழுது எல்லா வஸ்துக்களுடைய வாசலை திறந்து விட்டுருவேன். ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது. அல்லாஹ் சில நிஅமத்துகளை பார்த்து அவங்க அப்படியே சந்தோஷத்துல மிதமிஞ்சி இருக்கும் பொழுது, அஹதனாஹும் பகுத்தன், திடுகூறாக திடீரென்று நாம் பிடிப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒரு ஆயத்துல பாருங்க, அல்லாஹ் மறந்து நடந்தா எல்லா வஸ்துக்களுடைய வாசலை திறப்பேன்னு சொல்றோம். ஈமான் கொண்டு தக்வா செய்தால் எல்லா வானம் பூமியுடைய பரக்கத்துகளை திறந்து விடுவேங்கிற அல்லாஹ் தஆலா. பரக்கத்துங்கிறது வேற, வாசல்ங்கிறது வேற. வாசல்னா என்ன? காசு வரும், பணம் வரும், எல்லாம் பரக்கத்து இருக்காது. நிறைய காசு இருக்கும், நிம்மதி இருக்காது. வீடு வாசல் இருக்கும், சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், ஈமான் கொண்டு அல்லாஹ் பயந்து நடந்தா என்று சொன்னால் உனக்கு எல்லா வானம் பூமியுடைய பரக்கத்துகளை திறந்து விட்டுருவேன்னு சொல்றான். பரக்கத்தான நிம்மதியான வாழ்க்கையை தருவேன் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறான். அடுத்து அல்லாஹ் சில எச்சரிக்கையை செய்யறான் இந்த ஆயத்துக்கு அடுத்து. அஃபமின அஹ்லுல் குரா யஅதியஹும் பஸ்னா பயாத்தம் வஹும் நாயிமூன். என்ன நீங்கள் அச்சமற்று இருக்கிறீர்களா? அல்லாஹ் தஆலாவுடைய அஸாப் வருவதை விட்டும் நீங்கள் நன்றாக தூங்கி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அல்லாஹ் அஸாப் வர நினைச்சிருந்தீங்களா? அஃபமின அஹ்லுல் குரா யஅதியஹும் பஸ்னா வஹும் யல்அபூன். அல்லாஹ்வுடைய அஸாப் நீங்கள் பகல் நேரங்களிலே வீண் விளையாட்டுகளிலே மூழ்கி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அஸாப் வருவதை விட்டும் பயப்பட்டு இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். நாம் பார்த்தோம், எத்தனையோ நம்ம இந்த ஒரு சரியா பார்த்தோம்.
எத்தனை வகையான ஆபத்துகள் வயநாட்டில் பார்த்தோம். வயநாடு கேரளாவில் நைட் நல்லா படுத்து தூங்குனாங்க. இஷாத்தோடு படுத்திருந்தாங்க. நைட் 2 மணி 1 மணிக்கு காட்டாறுல தண்ணி வந்துச்சு. 3 கிராமங்கள் பூமிக்குள்ள போயிடுச்சு. கிட்டத்தட்ட 1000 பேத்துக்கு மேல காணாம். காலை எந்திரிச்சா அவங்க அடையாளமே தெரியல. ஊர் இருந்த அடையாளமே தெரியல. அந்த ஊருக்கே போக முடியல. எல்லாமே மலையில உள்ள ஊர்கள். 3 ஊர் காண போச்சு. உடனே அந்த மக்களுக்கு போக கூட முடியல. உடனே அங்க வழியெல்லாம் போயிடுச்சு. உடனே இராணுவம் வந்து அவசரத்தில் அவங்களுக்கு இப்படி ஆற்று மேலேயே ஒரு பாலம் அமைச்சு அது வழியாக போய் டிராக்டரை வச்சு பெரிய பெரிய ஜேசிபி வச்சு நோண்டி நோண்டி உள்ள மண்ணை எடுத்தா 20 அடி 30 அடி ஆழத்துல கையும் காலும் கிடக்குது. இப்படி 600 உடம்பு எடுத்துட்டாங்க. ஒரு 400 எடுக்கவே முடியாமல் போயிடுச்சு. உள்ளேயே போயிடுச்சு. அப்படி எடுக்கவே முடியாமல் போயிடுச்சு. அப்போ எல்லாம் எனக்கு திரும்பி பெரும்பாலுமே முஸ்லீம்கள் இருந்த ஊர் தான் அது. பள்ளிவாசல் ஒன்று உள்ளே போயிடுச்சு. இப்போ எல்லாம் என்ன காட்டுறான், நீங்கள் அல்லாஹுத்தோட அதாபு நீங்கள் இரவிலே தூங்கி கொண்டிருக்கும் பொழுது திடுகூறாக அல்லாவுடைய அதாப் வருவதை விட்டு மச்சமற்றிருக்கிறீர்களா, அல்லது அல்லாவுடைய அதாப் நீங்கள் பகல் காலத்திலே விளையாடி கொண்டிருக்கும் பொழுது வீண் விளையாட்டுகளிலே மூழ்கி இருக்கும்போது திடீரென அல்லாவுடைய அதாப் வருவதை விட்டு மச்சமற்றிருக்கிறீர்களான்னு கேட்கிறான் அல்லாஹுத்தாலா. அல்லாவுடைய அதாபை பயந்துகிட்டே இருங்க. அஃபாமினு மக்கரல்லா, அல்லாவுடைய சூழ்ச்சியை விட்டு நீங்கள் நிம்மதி பெற்று விட்டீர்களா, ஃபலா யக்முரு மக்கரல்லாஹ் இல்லல் கௌமுல் ஹாசிரூன், அல்லாஹ் தஆலாவுடைய சூழ்ச்சியை விட்டும் பயமற்று இருக்க மாட்டார்கள் நஷ்டவாளிகளை தவிர. அப்ப அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி பயந்துகிட்டே இருக்கணும். இன்னும் அதில் கூட சொல்லி காட்டுறான், வஹும் மின் அஸாபி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன், நல்லறியார் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அஸாபை பயந்து கொண்டே இருப்பார்கள். இன்ன அஸாப ரப்பிஹிம் கைரு மஅமூன், நிச்சயமா ரப்புடைய அஸாப் இருக்கிறதே அதை விட்டும் நிம்மதி பெற முடியாது. யாரும் எனக்கெல்லாம் வராதுங்க என்று யாரும் அசால்ட்டா இருக்கக்கூடியது அல்ல. அது எப்பையும் எந்த நேரத்திலும் யாரையும் பிடிக்கலாம். அல்லாஹ்வுடைய அஸாப் பயந்துகிட்டே இருங்க என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சூஃபியாக்கெல்லாம் பார்த்தோம், ரொம்ப பயப்படுவாங்க அல்லாஹ் தஆலாவை. நம்ம ஷேഖனாக காரில் போனாங்கன்னா அவங்க கூட போனால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எவ்வளோ பயப்படுவாங்க அல்லாஹ் தஆலாவும். சர்க்காருடைய கார், ஷேഖனாவுடைய கார் வேற ஒரு காரை புரிஞ்சிச்சு, அல்லது வேற காரை சர்க்கார் வேற பஸ் லாரியோ சர்க்கார் காரை புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா ஷேഖனா அல்லா 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 பிஸ்மில்லா பிஸ்மில்லா சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு லாரியோ ஒரு வேற ஒரு காரையோ சர்க்கார் பஸ்ஸையோ நம்ம சர்க்கார் கார் ஓவர்டேக் பண்ணி போச்சுன்னா ஓவர்டேக் பண்ணி போய் திருப்பி பாதையில கரெக்டாக போய் சேர்ற வரைக்கும் சர்க்கார் பிஸ்மில்லா 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 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியா அந்த அந்த போற வரைக்கும் அமைதி பெற மாட்டாங்க, பயந்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப மெதுவாக போக சொல்லுவாங்க. சர்க்கார் யாராவது கொஞ்சம் காரை ஸ்பீடாக ஓடினா கூட இந்த டிரைவர்கிட்ட நான் இறங்கிறேன், நீங்கள் போக இறங்கிக்குவோம் சர்க்கார்னா. அவ்வளோ பயந்து நடுங்குவோம். சர்க்கார் இவ்வளோ பயப்படுறாங்களே இவங்க. சாதாரண கார் ஓட்டுறது தானே, இதுவும் ஓட்டுறவங்களும் நல்லா நல்லா ஓட்டி பழக்கமாக தான் ஓட்டி வர்றாங்க. இவ்வளோ பயப்படுறாங்களே சர்க்கார்னா இவன் பார்த்தா அதுதான் நமக்கு தெரியுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அஸாபை பயந்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் பாதுகாப்புக்கிட்டே போவான். ஷேഖனா காரில் ஏறும்போது சொல்லுவாங்க, 5000 செலவாத் வாதா இருந்தால் காரில் ஏறுங்கன்னு சொல்லுவாங்க. காரில் போகும்போது வேற பேச்சு பேச விடவே மாட்டாங்க. யாராவது வேற பேச்சு பேசுனா சத்தம் போடுவாங்க. செலவாத் ஓதிட்டே வர சொல்லுவாங்க, பயந்துக்கிட்டே வர சொல்லுவாங்க. ஏன் அல்லாஹ்வுடைய அஸாபை பயந்துக்கிட்டே இருக்கணும் அல்லாஹ் தஆலா. குறிப்பா பிரயாணங்கள்ல ஒரு ஆயத் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நாம் நாடினால் அவர்களை பிரயாணங்களில் பிடிப்போம். தகல்லுப்னா பிரயாணம், இடத்தை விட்டு இடம் மாறுறது. அவ்வாறு நாம் பிடிப்போம். ஃபமாஹும் பிமுஜிஸீன், அவன் ஏறாமல் ஆயிடுவாங்கன்னு சொல்றான் அல்லாஹ். ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ்வை எதிர்த்து எங்க போக முடியும்? அல்லாஹ்வை எதிர்த்து ஒண்ணுமே செய்ய முடியாது. ஜுபைர் இமாம் கூட சொல்லுவாங்க, ஒரு பயான் சொல்லி காமிக்கிறாங்க. ஒருத்தன் பஸ்ஸில் போயிட்டு இருந்தானா பேப்பர் திறந்தானா, பஸ்ஸோடு பஸ் நேருக்கு நேர் மோதி இத்தனை பேர் பலி போட்டுருந்துச்சான். பஸ்ஸில் மூசியில் உட்காந்துருக்கான் அவன். ஆஹா, நேருக்கு நேர் மோதுதான் பயந்துக்கிட்டு பேனை உட்காந்துட்டான். பேனை உட்காந்துட்டான். ஓடிக்கொண்டிருந்த பஸ்ஸில் பின்னாடிருந்து லாரி மோதியதுன்னு போட்டுருச்சான். அடுத்த பேச்சில் ஆஹா பயமா இருக்குன்னு சொல்லிட்டு நடுவில் போய் உட்காந்துட்டான். அடுத்த பேர் திறமா பேப்பர் தினத்தந்தி பேப்பர்.
ஓடிக்கொண்டிருந்த பஸ்ஸுக்கு சைட்ல இருந்து வந்து லாரி மோதியதுன்னு போட்டுருந்துச்சு. ஆஹா, இத்தனை பயமா சொல்லிட்டு பஸ்ஸை விட்டு இறங்கிட்டான். நடந்தாவது போயிடலாம் பேசாமன்ட்டு. போய் நடை ரோட்டில் போயிருந்த பயணிகள் மீது கார் மோதியது. இத்தனை பேர் பயணம் போட்டுருந்துச்சு. என்னடா பயமா இருக்குன்னு சொல்லிட்டு டீ கடையில் போயிட்டான். டீ கடை ஒன்று இருந்துச்சு. அடுத்த போய் டீ கடைக்குள் லாரி புகுந்ததுன்னு போட்டுருந்துருக்கான். எங்க தப்பிச்சு அல்லாஹ்விட்டு எங்க ஓடுவ? அல்லாஹ்வை தப்பிச்சு எங்கேயும் ஓட முடியாது. ஒரே வழி சரண்டர் ஆகுதுதான். யாரில் நீ என்னை காப்பாத்தாட்டி என்னால் வழி இல்லை ரப்பே. அதனாலதான் காலை மாலை நமக்கு சூஃபியாக்கள் நம்ம ஷேகுமார்கள் ரொம்ப வலியுறுத்தி அவுகுரிமாத்தில்லா தாமாத்துக்குள்ளியா ஓதிக்க, அல்லாவுடைய அந்த அதாவுடைய வசனங்களை விட்டு பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருக்கேன்னு சொல்றாங்க. குறிப்பா நம்ம ரம்ஜான் மாசத்துல காலை மாலை மற்ற நாள் அவராது ஓதணும். பஜ்ருத்தோடு குறிப்பா அவராதுகள் கரெக்டாக ஓதி மகரத்து ஓதிட்டு நம்ம பாதுகாப்புக்குரிய துவாக்களை நாமளும் ஓதிக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஓதிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்வுடைய அதாவிட்டும் அச்சப்பட்டு இருக்கக்கூடாது என்று அல்லாஹு தாலா இந்த திருமறை வசனங்கள் நமக்கு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தாலா இன்னொரு ஆயத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல, சூரா ஆராஃப்ல, இதா குரியல் குர்ஆனு ஃபஸ்தமிஊ லஹு வஅன்சிது லஅல்லகும் துர்ஹமூன். திருமறை வசனங்களை ஓதப்பட்டால் நீங்கள் காது கொடுத்து கேளுங்கள், வஅன்சிது அமைதியாக இருங்கள், லஅல்லகும் துர்ஹமூன் அதன் காரணமா நீங்கள் அல்லாஹ்வால் ரஹ்மத் செய்யப்படுவீர்கள், அல்லாஹ்வுடைய இரக்கத்திற்கு உள்ளாகுவீர்கள், அல்லாஹ் தஆலாவுடைய கிருபைக்கு உள்ளாவீர்கள்னு சொல்றோம். அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், அல்லாஹ் நம்மள கிருபை செய்யணும் ஆசைப்பட்டா திருமறை வசனம் நிறைய கேட்கணும். ஒய்தா குரியல் குர்ஆன், குர்ஆனை ஓதப்பட்டால் காது கொடுத்து கேட்கணும். குர்ஆன் ஓதிட்டு இருக்கும் போது யாரும் பேசிட்டு இருக்கக்கூடாது. குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க, இடையே பேசிக்கிறது, நாம போட்டு நம்முடைய விஷயங்களுக்கு நம்ம சேகனை யாராவது கராத்து ஓத வைப்போம். சர்க்கார் மதீஸ்ல கராத்து ஓதும் போது யாராவது புசு புசுன்னு பேச சர்க்கார் பயங்கரமா போகும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வைதா குரியல் குர்ஆனு ஃபஸ்தமிஊ லஹு, இது காது தடுத்து கேளுங்க கூட சொல்ல அல்ல, வஅன்சித்துன்னு வேற சொல்றான். வாய் மூடுங்கிறான் அல்லாஹ் தஆலா. காது கேட்டா பத்தாது, வாய் மூடுங்கிறான் அல்லாஹ். அப்படி செஞ்சாதான் ரஹ்மத் வரும்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. ஆனா குர்ஆன் ஓத ஆரம்பிச்சுட்டா பேசக்கூடாது. அதான் நம்ம சேகநாயம் சொல்லுவாங்க, இந்த சில பள்ளிவாசல்கள் வெறிமைக்கு போட்டுருவாங்க, கராத்து ஓதுவோம் தராவீர் போட்டு விடுவாங்க. இப்போ இங்கெல்லாம் போனால் கோயம்புத்தூர்ல போனால் ஆச்சரியமா இருக்கும். இங்கே பார்த்தாலும் தராவீர் மைக்கேல் போட்டு வெளி மைக்கேல் போட்டுருவோம், ஊரே கேட்கும். இப்படி அவங்க அமைதியாக இருக்க முடியும்? வீட்டில் பெஞ்சில் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. குர்ஆன் ஆயத்து ஓதும் போது பேசுறது பெரும்பாலும் நம்ம ரஹ்மத்தையே அல்லாஹ் இழக்க செஞ்சிடும். அதனால உங்க எத்தனை பேர் தொழுகிறாங்களோ அந்த அளவுக்கு தான் மைக் போகணும். ஏன் அதனால் மற்றவங்க கேட்டு குர்ஆன் ஆயத்து ஓதிட்டு இருக்கும்போது வீண் இதாக பேசிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் ரஹ்மத்தை இழந்துருவோம். ஆனால் அல்லாஹ் சொல்றான், ஆயத்துக்களை ஓதப்பட்டால் லஅல்லகும் துர்ஹமூன், ஆனால் அல்லாஹ் ரஹ்மத் இறங்குது. ஆனால் வீடுகளில் பெண்களை உட்காந்து குர்ஆன் கேட்க சொல்லணும். இப்போ நான் வீடுகளில் பார்க்குறோம், இந்த ரம்ஜான் வந்துருச்சு, குர்ஆன் சில பெண்கள் தொழுகை இல்லாமல் இருப்பாங்க. அவங்களாம் ஏன் குர்ஆன் வாங்குறது, நான் தொழுகை இல்லைம்பாங்க. குர்ஆன் ஓததான் தாராளமாக கேட்கலாம். அவங்கெல்லாம் இதனால யாராவது செல்லையே போட்டால் செல்லையே சுதேசி ஆப்புன்னு போட்டால் ஆப்பே ஓப்பன் ஆயிடுது. 30 ஜூஸும் ஆஃப்லைன்லேயே ஓடுது. அழகா சுதேசி கிராத்து ஓடுது. அழகா போட்டு விட்டு கேட்கறது தப்பு கிடையாது. தொழுகை இல்லாமல் இருக்கும்போது ஓததான் கூடாது, தாராளமாக கேட்கலாம். என்ன செய்யணும், அந்த மாதிரி சமயத்தில் உட்காந்து ரம்ஜான் 10 ஜூஸ் உட்காந்து கேட்கலாம். உட்காந்து 10 ஜூஸ் பேர் குர்ஆன் ஓத நன்மையோ அதே நன்மை கேட்கறதுக்கும் இருக்குது. உட்காந்து 10 ஜூஸ் உட்காந்து கேட்கலாம். அவங்க ஆக குர்ஆன் ஆயத்துக்களை கேட்கும் பொழுது ரொம்ப அமைதியா வாய் மூடி இருக்கணும், பேசக்கூடாது, அதை கவனிச்சு கேட்கணும். லஅல்லகும் துர்ஹமூன், அதனால் நீங்கள் ரஹ்மத் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த சூரா ஆராஃபுடைய ஆயத்துக்களை நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலாவுடைய ஆயத்துக்களை மதித்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் நசீபாக்கி புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.